வணக்கம் பிரபுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள்ளே வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கு பல்வேறுபட்ட பேசுபொருள்கள் இருக்கின்றன. மிகவும் பிரதான விடயங்களாக இருக்கின்ற ஒரு சில விடயங்கள் தொடர்பாக இன்றைக்கு பேசப் போகிறோம். முதலாவது விடயமாக நாங்கள் பேச இருக்கின்ற விடயம், இந்த பேலியகுட பகுதியிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு பாடசாலை அதிபர் அவரது மகன் தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனை. என்பிபி கட்சியினுடைய நகரசபை உறுப்பினராக இருக்கின்ற ஒருவரது கணவர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவை தொடர்பாக எழுந்திருக்கின்ற பிரச்சனைகளையும், அதே வேளையில் இந்த ரீச்சா என்று சொல்லப்படுகின்ற வடமாகாணத்தில் இருக்கின்ற ஒரு பூங்காவிற்கு குண்டு வெடிப்பு அச்சுறுத்தல் இப்பொழுது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குண்டு வெடிப்பு அச்சுறுத்தல் எதற்காக விடுக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம். அதே வேளையில் முல்லைத்தீவு பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற பாடசாலை மாணவிகளை வைத்து பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்த ஒரு பாடசாலை ஆசிரியர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்னணியில் என்ன இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது? வளமை போன்று இன்றைக்கும் இந்த செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பாக இப்பொழுது அவரது கட்சிக்குள் எழுந்திருக்கின்ற முரண்பாடுகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம். வாருங்கள், முழுமையான காணொலிக்கு செல்வோம். யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். சரி, இப்பொழுது விடயத்துக்கு வரலாம். என்னவென்று சொன்னால், அண்மையிலே ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் கைது செய்யப்பட்டு அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே அவர் தெரிவித்த ஒரு சில கருத்துக்கள், அதாவது கைது செய்யப்பட்ட அந்த நபரிடம் விசாரணைகள் மேற்கொண்ட போலீசாருக்கு அவர் தெரிவித்திருக்கிறார், சிறிய ரக போதைப் பொருளை வைத்திருந்த என்னை கைது செய்திருக்கிறீர்கள். பெரிய பெரிய விற்பனையாளர்கள் எல்லாம், பெரிய பெரிய போதை விற்பனையாளர்கள் எல்லாம் வெளியே இருக்கிறார்கள். அவர்களை விட்டுவிட்டு என்னை மட்டும் கைது செய்திருக்கிறீர்களே என்று போலீசாரிடம் அவர் கேட்ட வேளையில் தான் போலீசார் துருவி ஆராய்ந்திருக்கிறார்கள். யாரை பற்றி சொல்கிறீர்கள், எங்கே இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் ஒரு திடுக்கிடும் தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பேலியகுட பகுதியில் இருக்கின்ற ஒரு ஹோட்டல் ஒன்றினுடைய அதிபர் அவரது அந்த ஹோட்டலில் வைத்து போதைப் பொருள் விற்பனை செய்வது இந்த நபர் மூலம் தெரிய வந்திருக்கிறது. எனவே அந்த இடத்தை சுற்றி வளைத்த போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு சுற்றி வளைப்பில் தேடுதல் மேற்கொண்ட வேளையில் அந்த விடுதியின் பின்பகுதியிலே மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டது. 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருந்தது. அந்த ஹோட்டலில் இருந்த அந்த ஹோட்டலின் உரிமையாளர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாடசாலையினுடைய அதிபர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதன் பிற்பாடு அவரது மகனும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதிபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையிலே இது துபாயில் இருக்கின்ற தனது மருமகன் தனக்கு இவற்றை அனுப்பியதாகவும் அவற்றை தான் விற்பனை செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த விருந்தினர் விடுதியோடு ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருந்திருக்கிறது. அவற்றை சுற்றி வளைத்த போலீசார் அவற்றிலே தேடுதலை நடத்திய போது பொலித்தீன் பைகளை பொதி செய்கின்ற அந்த இயந்திரம் அங்கிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் டிஜிட்டல் ரக தராசம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது. எனவே மொத்தமாக வருகின்ற போதைப் பொருட்கள் இந்த இடத்தில் வைத்து பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்டு சிறிய அளவிலே பேக்கெட்டுகளில் பொதி செய்யப்பட்டிருப்பது இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை தவிர பெரும் பிரச்சனையாக இருப்பது என்னவென்று சொன்னால், இதுவரை காலமும் போதைப் பொருட்களோடு கைப்பற்றப்பட்டவர்கள் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்களோடு தொடர்பு வைத்திருந்தார்கள், அல்லது பெரும் பெரும் அரசியல்வாதிகளோடு தொடர்பு வைத்திருந்தவர்களாக இருந்திருந்தார்கள். இவற்றையெல்லாம் பிடித்து வருகின்றோம், போதைகளுக்கு எதிரான போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் என்று சொல்லி வந்த என்பிபி கட்சியினுடைய நகரசபை உறுப்பினராக இருக்கின்ற ஒருவரது கணவரே இவ்வாறு போதைப் பொருளோடு பிடிபட்டிருக்கின்றார் என்ற விடயம் பெரிதாக பேசப்பட்டு வந்திருந்த இந்த வேளையில் இன்றைய தினம் அந்த என்பிபி கட்சியினுடைய நகரசபை உறுப்பினர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இவர்களிடம் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. போதைப் பொருளோடு பிடிபட்டது உறுதியாகி இருக்கிறது. ஆனால் இவற்றோடு சம்பந்தப்பட்டவர்கள் வேறு யாராவது இருக்கிறார்களா என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இது இப்படியாக இருக்கின்ற வேளையில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும், வடமாகாணத்தில் இருக்கின்ற ரீச்சா நிறுவனம் புலம்பெயர்ந்த நாடொன்றிலே இருந்து வந்து அங்கே தனது ரீச்சா நிறுவனத்தை நிறுவி ஒரு பொழுதுபோக்கு மையமாக அதை நடத்தி வருகிறார் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர். இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அந்த ரீச்சாவின் உரிமையாளர் அண்மையிலே ஒரு திரைப்படம் ஒன்றுக்கு அந்த திரைப்படத்தை அவர் தயாரிப்பாளராக அந்த திரைப்படத்தில் பொறுப்பேற்றிருந்தார். அவரது புதல்வர் அந்த படத்திலே நடிப்பதாக கதைகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன. அந்த படத்திற்கும் தமிழர்களுக்கும் இருக்கின்ற ஒரு ஒற்றுமை, தமிழர்களது மிக மிக பலம் பொருந்தியதாக பார்க்கப்படுகின்ற
உயிர் கொடையாளிகள் என்று சொல்லப்படுகின்ற முதலாவது உயிர் கொடையாளர் என்று சொல்லப்படுகின்ற மில்லரின் பெயர் அந்த திரைப்படத்துக்கு வைக்கப்பட்டிருப்பது என்பதுதான் இப்பொழுது சர்ச்சைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அவர்கள் ஒரு பக்கத்தால் மில்லர் தொடர்பாக அதனது ஆரம்ப விழா மிக கோலாகலமாக தென்னிந்தியாவிலிருந்து பல பிரபலங்கள் அழைக்கப்பட்டு மிகவும் கோலாகலமாக யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்று முடிந்திருக்கிறது. வைரமுத்து இதிலே கலந்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதில் என்ன விடயம் இப்பொழுது ஈழத்தமிழர்களால் பார்க்கப்படுகிறது என்று சொன்னால், மில்லர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெயர், அதாவது ஒரு பெயரை நாங்கள் தேடுவோமாக இருந்தால், இப்பொழுது உதாரணமாக மில்லர் என்று நாங்கள் கூகுளிலே சர்ச் பண்ணுவோமாக இருந்தால் மில்லர் எனப்படுபவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இப்பொழுது இந்த பெயர் மழுங்கடிக்கப்படுகிறது, இந்த பெயர் திட்டமிட்ட வகையிலே குழப்பப்படுகிறது என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனைகள் பேசப்பட்டு வருகின்றன. என்னவென்று சொன்னால், இந்த மில்லர் ஒரு உதைபந்தாட்ட வீரனாக ஒரு கதையாகத்தான் இது பார்க்கப்பட போகிறது. இந்த படத்தை உருவாக்கிய அந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் அண்மையிலே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார்கள். அதிலே அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் வேறு விதமாக இருந்தாலும் கூட இந்த பெயரில் தான் இந்த பிரச்சனை இருக்கிறது. என்னவென்று சொன்னால், மில்லர் எனப்படுபவர் ஒரு உதைபந்தாட்ட வீரர் போன்று இனி சித்தரிக்கப் போகிறாரா என்பதுதான் ஈழத்தமிழர்கள் மத்தியில் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இவை தொடர்பாக ஈழத்தமிழர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை சமூக வலைத்தளங்களிலே வெளியிட்டு வருகிறார்கள். அவற்றின் ஒரு அங்கமாக முல்லைத்தீவைச் சேர்ந்த ஒரு இளைஞன் ரீச்சாவுக்குள் குண்டு வைப்பேன் என்பது போன்று ஒரு மிரட்டல் விட்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மன ஆதங்கம் இருக்கும். ஒவ்வொருவருக்கும் இந்த போராட்டத்தின் மீதான பார்வைகள் ஒவ்வொருவர் பக்கமும் இருக்கும். போராட்டத்தை விரும்பியவர்கள் அல்லது அதனோடு சம்பந்தப்பட்டவர்கள், அந்த போராட்டத்தின்பால் ஈர்க்கப்பட்ட பலர் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் இருக்கிறார்கள், தாயகத்திலும் இருக்கிறார்கள். எனவே ஒரு பெயர் சாதாரண பெயர் தான் என்று சொல்லிவிட்டு போகலாம். ஆனால் அந்த பெயரின் பின்னால் இருக்கின்ற பெரு விருட்சம் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஒருவன் தனது உயிரை கொடுத்து, தனது உயிரை ஆகுதியாக்கி, தனது நாட்டுக்காக, தான் பேசுகின்ற மொழிக்காக, தான் வரித்து கொண்ட ஒரு பொறுப்புக்காக இந்த உலகமே வியந்து பார்க்கின்ற உன்னத கொடையாளிகள் என்று சொல்லப்படுகின்ற உயிர் கொடையாளியின் முதல் வீரனாக இருக்கின்ற அந்த மில்லரது பெயர் களங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக பல குரல்கள் இப்பொழுது ஒலிக்க ஆரம்பித்திருக்கின்றன. நீங்கள் என்னதான் செய்தாலும் செய்யுங்கள், என்னிடம் பணம் இருக்கிறது, நான் இதிலிருந்து இறங்க மாட்டேன் என்பது போன்றும் அந்த நிறுவனத்தை நடத்தி வருகின்ற உரிமையாளர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார், அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர். இல்லை, இவை தொடர்பாக சற்று ஆராயப்பட வேண்டும் என்பதாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நானும் அறிய முற்படுகிறேன். இந்த ரீச்சா தொடர்பாக அல்ல, இந்த மில்லர் என்கின்ற இந்த பெயர் தொடர்பாக. ரீச்சா என்பது அது அவரது தனிப்பட்ட வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு பொழுதுபோக்கு நிறுவனம். அது யார் வேண்டுமென்றாலும் நடத்திவிட்டு போகலாம். ஆனால் இதில் இருக்கின்ற பிரச்சனை இப்பொழுது இந்த பெயர் தான் பிரச்சனையாக இருக்கிறது. எனவே இவை தொடர்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் நீங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இது நீங்கள் தெரிவித்த கருத்துக்களை தான் நான் இப்பொழுது தெரிவிக்கின்றேன். எனவே இவை தொடர்பாக உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன். நல்லது உறவுகளே, அடுத்த விடயத்துக்கு வரலாம். என்னவென்று சொன்னால், கடந்த 2002ஆம் ஆண்டு முல்லைத்தீவு பகுதியிலே ஒரு அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்யப்பட்டதற்கான காரணமாக அப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்த விடயம் என்னவாக இருந்தது சொன்னால், பல மாணவிகளின் அந்தரங்க படங்களை தனது கையடக்க தொலைபேசியிலே வைத்திருந்தார். பல மாணவிகளோடு அத்துமீறி நடந்து கொண்டார் என்பது தொடர்பாகத்தான் அவர் மீது ஒரு புகார் அளிக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் பாடசாலை மாணவர்கள், அதாவது இவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், ஒரு தனியார் பாடசாலையும் நடத்தியிருக்கிறார். அங்கே கல்வி கேட்க வருகின்ற மாணவிகளை காதலிப்பது போன்று இவர் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். இவ்வாறு காதல் வலையில் விழுந்த மாணவிகளை தனியாக சந்திப்பதற்குரிய ஏற்பாடுகள் இவரால் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு தனியாக சந்தித்து அவர்கள் அந்தரங்க செயற்பாடுகளில் ஈடுபட்ட வேளையில் அவற்றை காணொளிகளாகவும் புகைப்படங்களாகவும் எடுத்து வைத்துக் கொண்ட இந்த ஆசிரியர் என்ன செய்திருக்கிறார் என்றால், தனிப்பட்ட விதத்திலே அந்த குறிப்பிட்ட மாணவியை அழைத்து, உனது இந்த வீடியோ இருக்கிறது என்று அந்த மாணவிக்கு அவற்றை காட்டியிருக்கிறார். அதன் பிற்பாடு, நான் சொல்வதை நீ செய்யாது விட்டால், நான் சொல்கின்றவற்றுக்கெல்லாம் நீங்கள் இணங்காது விட்டால், நான் இதை சமூகமயப்படுத்தி விடுவேன் என்று அந்த மாணவிகளை இவர் எச்சரித்திருக்கிறார். இதற்கு பயந்து
சமூகத்தில் தங்களது பெயர் கட்டுவிடும் என்பனவற்றுக்கு பயந்த அந்த மாணவிகள் இவர் சொல்வதற்கெல்லாம் ஆமா போட்டிருக்கிறார்கள். இவர்களை வைத்துக்கொண்டு இவர் தனது பாலியல் தேவைகளை நிறைவேற்றி வந்திருக்கிறார். அதனையும் காணொளியாகவும் புகைப்படங்களாகவும் எடுத்து தனது கையடக்க தொலைபேசியிலே இவர் வைத்திருந்திருக்கிறார். இவ்வாறு ஒரு நடைபெற்று கொண்டிருந்த ஒரு நாள் முல்லைத்தீவு பகுதி இளைஞர்களால் இவர் சுற்றி வளைக்கப்பட்டு பிடிக்கப்பட்டிருந்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தார். 2002ஆம் ஆண்டு இந்த சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இதன் பின்னணியில் பார்த்தால் பல்வேறுபட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. பல்வேறுபட்ட மாணவிகள் இவரால் இவ்வாறு துன்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே இவற்றின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் சம்பந்தப்பட்ட மாணவிகளை அணுகி என்ன நடைபெற்றது என்பது தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த விசாரணையின் பின்னர் தான் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இவ்வாறு அந்த மாணவிகளையும் மாணவர்களையும் அந்தரங்கமாக சந்திக்க வைத்து அவர்களை உடல் உறவு கொள்ள வைத்து அந்த காணொளிகளை எடுத்து சமூக வலைத்தளங்களிலே விடுவேன் என்பது போன்று இவர் மிரட்டி அந்த மாணவிகளை தனது இச்சைக்கு பயன்படுத்தி இருக்கிறார் என்கின்ற தகவல் தான் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர் அந்த ஆசிரியர் பணியிலிருந்தும் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பணியிலிருந்தும் நேற்றைய தினம் உடனடியாக நிறுத்தப்பட்டிருக்கிறார். இதிலிருந்து ஒரு விடயம் தெரிய வருகிறது என்னவென்று சொன்னால், உங்கள் பிள்ளைகளை பிரத்யேக வகுப்பிற்கு விடுகின்ற வேளையில் தயவு செய்து அவதானமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இதிலே சம்பந்தப்பட்ட மாணவிகள் எல்லாம் உயர்தரம் கற்கின்ற மாணவிகளாக இருந்திருக்கிறார்கள். 16, 17, 15 வயது நிரம்பிய மாணவிகளாக இருந்திருக்கிறார்கள். இப்படித்தான் இவ்வாறான செயற்பாடு முல்லைத்தீவிலே, அதுவும் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியிலே இடம்பெற்று இருக்கிறது. இவை தொடர்பாக இப்பொழுது பெரும் பிரச்சனை எழுந்திருக்கிறது. இவற்றோடு சம்பந்தப்பட்ட மாணவர்கள் 3 இப்பொழுது தேடப்பட்டு வருகிறார்கள். எனவே பெற்றோர்கள் இது தொடர்பாக கவனமாக இருக்க வேண்டும் என்றே இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது இப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்திலே அண்மையிலே கைது செய்யப்பட்டு நேபாளத்திலே கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஜே.கே. பாய், இவர் வாய் துறக்கவில்லை என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே ஜே.கே. பாய் இப்பொழுது வாய் திறந்திருக்கிறார். என்ன தெரிவித்திருக்கிறார் என்று சொன்னால், ஜே.கே. பாய் மொரீசியஸ் நாட்டினுடைய கடவுச்சீட்டை களவாக எடுத்து அதன் மூலமாக 20 பாஸ்போர்ட்டுகளை செய்து இலங்கையிலே பெரும் குற்றச்செயல்கள் இழைத்த பலரையும் இந்தியாவிலே குற்றச்செயல்கள் இழைத்த பலரையும் இவர் நாடு கடத்தி இருக்கிறார் என்கின்ற தகவல் வெளிவந்திருக்கிறது. அதாவது இவர் இந்த மொரீசியஸ் கடவுச்சீட்டு எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பல்வேறுபட்ட நாடுகளுக்கு இந்த மொரீசியஸ் கடவுச்சீட்டோடு நீங்கள் சென்று வரலாம். பிரான்ஸாக இருக்கலாம், நோர்வேயாக இருக்கலாம், ஏன் லண்டனுக்கு கூட செல்வதற்கு இந்த மொரீசியஸ் பாஸ்போர்ட்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இதற்காக இவர் அந்தந்த நாட்டில் இருக்கின்ற பல்வேறுபட்ட கடவுச்சீட்டு மையங்களில் வேலை செய்கின்ற நபர்களை பயன்படுத்தி இருக்கிறார் என்றும், இது ஒரு சர்வதேச ஆழ்கடத்தல் கும்பலாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்றும், குற்றச்செயல்களை செய்தவர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தும் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்றும், அவர்கள் கேட்கின்ற பணத்தை கொடுத்துவிட்டு, அதாவது ஜே.கே. பாய் பெருந்தொகையான பணத்தை அவர்களிடம் கேட்பார் என்றும், அவர்கள் அந்த பணத்தினை அளித்துவிட்டு நாட்டை விட்டு தப்பிச் செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வார்கள். அப்படியான நபர்களை பயன்படுத்தி 20 மொரீசியஸ் பாஸ்போர்ட் எடுக்கப்பட்டு அந்த மொரீசியஸ் பாஸ்போர்ட்டிலே பலர் நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாரை நாடு கடத்தி இருக்கிறார் என்பது தொடர்பான விசாரணைகளை இப்பொழுது குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இதிலே இன்னும் பல சம்பவங்கள் வெளிவரலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த பல வருடங்களாக இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தமை இப்பொழுது விசாரணையிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்டு வந்த ஒரு நபர் கோப்பா பகுதியில் வைத்து இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், இவர் பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை யாழ்ப்பாணத்திலே மேற்கொண்டிருக்கிறார். பல்வேறுபட்ட மீட்டர் வட்டிக்கு பணம் கொடுக்கின்ற முதலாளிமார் இவரை வைத்துத்தான் அந்த பணத்தை வசூலித்திருக்கிறார்கள். வட்டிக்கு பணம் கொடுத்து விட்டு கொடுக்காத இடத்து இவர் அந்த வாங்கியவர்களது வீட்டுக்கு வந்து சண்டித்தனம் செய்து அந்த பணத்தை மீளப்பெறுகின்ற ஒரு செயற்பாட்டை இவர் மேற்கொண்டிருக்கிறார். அது தவிர போதை வியாபாரிகளை ஒருங்கமைக்கின்ற ஒரு செயற்பாட்டையும் போதைப் பொருளை கடத்தி போகின்ற ஒரு செயற்பாட்டையும் இவர் மிக சூட்சுமமாக செய்து வந்த ஒரு நபர் என்றும், பல்வேறுபட்ட குற்றங்களின் பின்னால் இவர் தேடப்பட்டு வந்தார் என்றும், இவ்வளவு காலமும் தலைமறைவாக வாழ்ந்த இந்த நபர் தொடர்பான விவரங்கள் போலீசாரினால் விசாரிக்கப்பட்டு தேடுதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த நிலையில் இப்பொழுது இவர் கோப்பை போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னவென்று சொன்னால், இவர் கனடா செல்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். இவ்வாறு கனடா செல்ல போகிறார் என்கின்ற தகவல் போலீசாருக்கு இரகசியமாக கிடைத்ததன் அடிப்படையில் இந்த குற்றவாளி இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்
மிக விரைவிலே நீதிமன்றத்திலே ஒப்படைக்கப்பட இருக்கிறார் என்றும் தொடர்ந்தும் போலீஸ் நிலையத்திலே வைத்து இவர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவர் எங்கு ஒளித்திருந்தார், யாரால் ஒளித்திருந்தார் என்பது தொடர்பான தகவல்கள் பெறப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே வேளையில் மட்டக்களப்பு பகுதியிலே போலீசாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையிலே ஓட்டோ ஒன்றினை மறைத்த போலீசார் அந்த ஓட்டோவின் பின்பகுதியில் இருக்கின்ற ஸ்பீக்கர் பகுதியிலே மறைத்து எடுத்துச் செல்லப்பட்ட 20 லிட்டர் கசிப்பினை கைப்பற்றியிருக்கிறார்கள். நேற்றைய தினம் பூரணை விடுமுறை தினமாக இருந்தது. மதுபான சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருந்தன. எனவே இந்த கசிப்பை கொண்டு சென்று இந்த பூரணை நாளிலே விற்பனை செய்யலாம் என்கின்ற அடிப்படையிலே 20 லிட்டர் கசிப்பு இவரது அந்த ஸ்பீக்கர் பகுதியிலே மறைத்து வைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டது. போலீசாரின் சோதனையிலே கண்டுபிடிக்கப்பட்டு இப்பொழுது அந்த சாரதியும் அந்த ஆட்டோவும் அவர் கொண்டு வந்தார் என்று சொல்லப்படுகின்ற கசிப்பும் கைப்பற்றப்பட்டு இப்பொழுது போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். இவர் நீதிமன்றத்திலே முற்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த விடயம், அண்மையிலே நாங்கள் வெளியிட்ட ஒரு காணொளி செல்வம் அடைக்கலநாதன் எம்பி தொடர்பாக. மன்னாரிலே மிகுந்த செல்வாக்கோடு வாழ்ந்து வருகின்ற செல்வம் அடைக்கலநாதன் இவர் டெலோ கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். இப்பொழுது என்னவென்று சொன்னால் இவர் தொடர்பான இந்த பிரச்சனை தொடர்பாக ஊடகங்கள் இப்பொழுது பேச ஆரம்பித்திருக்கின்றன. ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கொலையின் பிற்பாடு அவரது தொலைபேசி ஆராயப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் போலீசார் அந்த தொலைபேசியை ஆராயவில்லை. ஒருவர் தற்கொலை செய்து கொண்டால் பல்வேறுபட்ட விடயங்கள் ஆராயப்படும். மூளை முடுக்கெல்லாம் சென்று போலீசார் தீவிர ஆலோசனைகள் மேற்கொள்வார்கள். அவரது தொலைபேசியில் இருந்த அந்த ஒலிப்பதிவு ஏன் போலீசாரால் இதுவரை விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று பல்வேறுபட்ட ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவிக்கின்றன. அது தவிர பல்வேறுபட்டவர்கள் இவரது ஒலிப்பதிவை சமூக வலைத்தளம் எங்கும் இப்பொழுது பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் தொடர்பாக இவரது டெலோ காரியாலயத்தோடு தொடர்பினை மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அது அவரது தனிப்பட்ட விடயம், அவை தொடர்பாக பேச வேண்டாம் என்பது போன்று கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. தனி விடயங்கள் பேசுவது நாங்கள் தவிர்த்து வருகிறோம். ஒரு தனிப்பட்ட மனிதனின் தனி விடயங்கள் தவிர்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். அது அவரது தனிப்பட்ட விடயமாக நாங்கள் பார்த்துக்கொள்வோம். ஆனால் இது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரை கொலைக்கு தூண்டியிருக்கிறார், ஒருவரை தற்கொலைக்கு தூண்டியிருக்கிறார். எனவே இவை தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டு வருகின்ற இதே வேளையில் டெலோவில் இருக்கின்ற ஒரு சில நண்பர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து, இப்பொழுது இவரது தலைமை பதவி தொடர்பாக டெலோவுக்குள்ளே சலசலப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இவர் இந்த தலைவர் பதவியில் இருக்க போகிறாரா அல்லது இவர் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட போகிறதா என்பதை நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள், நாங்களும் பார்த்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் இந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்பவர்கள் எங்கள் வாக்குகளில் வந்தவர்கள், நாங்கள் தான் இவர்களை தெரிவு செய்திருக்கிறோம். எனவே எங்களுக்கு பதில் வழங்க வேண்டியது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒரு கடமையாக இருக்கிறது. சரி, விடயங்கள் வருகின்ற வேளையில் பார்த்து கொள்ளலாம். வன்னி பகுதியிலே இரட்டை முள்ளிவாய்க்கால் என்றொரு இடம் இருக்கிறது. இரட்டை வாய்க்கால் என்று சொல்வோம். அந்த பகுதி இப்பொழுது விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதன் அடிப்படையிலே கனரக வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு அந்த இடத்திலே விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலே அந்த இடம் இப்பொழுது குழி தோன்றி பார்க்கப்பட்டிருந்தது. ஆனால் வளமை போன்றுதான் எந்த விதமான ஆயுதங்களும் அங்கிருந்து மீட்கப்படவில்லை என்கின்ற தகவல் வெளிவந்திருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றொரு செய்தி குறிப்பிலே சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.